இவர் தான் வந்து ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் ஆகாயத்துலேயும் பார்த்து நிற்கிறது. பத்ரிநாத் தான் நினைக்கிறேன் இவர். அது இன்னைக்கு மட்டும் ஏகாதசி அன்னைக்கு தான் அவரோட பாத தரிசனம். இதுவும் வந்து கோவில் இனிமேல் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வெறும் ஒயிட் பெயிண்ட் தான் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்காருன்னு, அவ்வளோ அழகாக இருக்காரு. கோவில் கோபுரமே வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இது பஸ்ஸில் போகும்போதே நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம். சீர்காழி தானே, சிதம்பரம் சைடு போகிறதுக்கு சென்னைக்கு போகும்போதெல்லாம் இந்த டர்ன் திரும்பும் போதெல்லாம் இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோவில் வந்து ஒரு நாள் போகணும்னு நினைப்பேன். ஆனால் நாங்கள் இந்த கோவிலுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே போயிருக்கோம். வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில். ஆனால் லைட்லாம் தொங்க விட்டுருந்துருக்காங்க. காலையில் நேரம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தால் லைட்லாம் பார்த்துருந்துருக்கலாம். உள்ளே ஆனால் அவ்வளோவா எடுக்கலை. வெளியே இந்த வழியாக தான் வந்து ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக தான் பெருமாள் போய் திறந்து காட்சி கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட் வழியாக வந்தாரா இல்லை மறுபடியும் இப்படியே உள்ளே வந்தாரான்னு தெரியல. இந்த கோயிலுக்கு இதுதான் வந்து சொர்க்கவாசல் கதவு, கொல்லை கதவு. இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை திறப்பாங்க. பின்னாடியே தெப்பக்குளத்தில் யாரும் இறங்கக்கூடாதுங்கிறதுனால கட்டையெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க, யாரும் இறங்கக்கூடாது அப்படின்னு. இந்த சைடில் ஒரு கேட் இருக்குது. அந்த கேட் வழியாக போனால் சைடு கோவிலை சுற்றி வர வழியில் சைடில் வந்து கோயிலுக்கு ஃப்ரண்ட்டில் வரலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், இங்கே தான் வந்து வாழை மரம் கட்டி இங்கே தான் விளக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதனால சொர்க்கவாசல் வந்து இதுதான் நினைக்கிறேன். மேலெல்லாம் இங்கே கூடாரம் பந்தல்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். அந்த பந்தல்லாம் போட்டிருக்கிறதுனால இவர் வந்து பின்னாடி உள்ள இந்த வாசல் தான் அவருக்கு சொர்க்கவாசல். ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக இந்த கோயில்